நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழையில் ஏற்படுற இலை புள்ளி நோய் மற்றும் வாழைகளில் ஏற்படுற வாடல் நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எப்படி தீர்வு காண்றது, இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு உள்ள டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்கலாம். கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடல் நோய்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இலைப்புள்ளி நோய் ஒரு மெயின் நோயாக கருதப்படுதுங்க. இலைப்புள்ளி நோய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்காட்டோக்கா எனப்படும் இலைப்புள்ளி நோய் தாங்க பரவலாக அனைத்து வாழைகளிலுமே ஏற்படுங்க. இந்த நோய் ஆரம்ப அறிகுறி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் அல்லது பச்சை கலந்த மஞ்சள் இலைகளில் மேற்பரப்பில் நீள்வட்ட புள்ளிகளாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின் இந்த புள்ளிகளில் நடுப்புறம் சாம்பல் நிறத்தில் போக போக ஆகும். அதாவது சென்டர் இருக்கிற அந்த புள்ளிகள் கருக தொடங்கி சைடு இருக்கிற இதில் வெளிர் மஞ்சள் அந்த நிறத்தில் முழுவதுமாக காணப்படும். பின்னர் அந்த நோய்கள் பெரிதுமே தாக்கப்பட்ட இலைகள் ஃபுல்லுமே கருகி அப்படியே உதிர தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மஞ்சள் பழுப்பு ஃபுல்லாகவே அடிக்க தொடங்கும். பின்னாடி அது ஃபுல் அண்ட் ஃபுல் உதிர தொடங்குங்க. பாதிக்கப்பட்ட மரங்களின் இலைகள் உதிர்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பின்னர் தார்கள் எடைகள், அந்த தாரோட எடையுமே ரொம்ப கம்மியாக தாங்க காணப்படும். பெரிய லெவலுக்கு காய்கள் பருமன் அடையாமல் அதற்கு முன்னாடியே அந்த விளைச்சலையே அந்த பருமனில் அந்த காய்கள் பழுத்து விடுங்க. இதுவுமே இந்த நோய்க்கு அந்த வாழையில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணுங்க. இதை உண்மை ரீதியில் நீங்கள் கட்டுப்படுத்தணுன்னா மருந்து இல்லாமல் இன்றைய காலத்தில் கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கட்டுப்படுத்தணுன்னா, இலைகள் அது பாதிக்கப்பட்ட இலைகளை நீங்கள் ஃபுல்லாகவே அதை வெட்டி அகற்றணுங்க. அகற்றியது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் போடாமல் அந்த இலைகளை ஒன்றில் நீங்கள் அப்புறப்படுத்தி புதைக்கணும், இல்லைன்னா அப்புறப்படுத்தி எரிக்கணும். இந்த ரெண்டுமே நீங்கள் செஞ்சால் தாங்க உடனே மாறும். ஆனால் நான் இப்போ சொல்கிற இந்த ஃபார்மேட் தற்போதைக்கு இருக்க காலகட்டத்தில் ஓகே ஆகாதுங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து, ஃபங்கிசைடு மருந்தெல்லாம் அடித்து பழகின காரணத்தினால இதற்கு நம்ம தெளிப்பான் மூலம் மட்டும்தாங்க கட்டுப்படுத்த முடியும். அதற்கான ஐடியா ஏதாவது இருக்கான்னு தாங்க எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பாக அதற்கான ஐடியாக்கள் இருக்குதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாதிக்கப்பட்ட அந்த கண்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 500 வாழை, 1000 வாழை, 1 ஏக்கர் வாழை இருக்குன்னா நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் இது பண்ணுங்க. நான் இப்போ 16 லிட்டரு அந்த பேட்டரி பம்போ இல்லைன்னா நார்மல் பம்பு 16 லிட்டர் பம்புக்கு நம்ம அளவு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த நோய் இலைப்புள்ளி நோய்க்கு மட்டுமா மாறும், வாடல் நோய் மாறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாடல் நோய் இருந்துன்னா அந்த வாழையில் வாடல் நோயுமே மாறும். சிலவங்களுக்கு அந்த தண்டு ரொம்பவே ஒரு ஸ்மெல் அடித்து தண்டுமே கருகின மாதிரி, அதாவது உங்களுக்கு குழுன்னு அந்த ஒரு மாதிரிப்பட்ட ஒரு இதில் தண்டு டெம்பர் இல்லாமல் இருந்தாலுமே நம்ம இப்போ சொல்கிற இந்த தைலத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதுங்க. ஸ்ப்ரே தாங்க பண்ணணும். மூட்டில் கரைசல் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. தண்டில் இதுலேருந்து தொடங்கி கீழே மூட்டில் வரைக்கும் போகிற மாதிரி நீங்கள் குளிரை நீட்டாக பம்ப் பண்ணாலே போதுங்க. கிட்டத்தட்ட இலைப்புள்ளி நோய், இந்த வாடல் நோய் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாங்க. இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு உரக்கடை போட்டிருக்கனால தான் இதற்கான நோயை சொல்கிறேங்க. நம்ம கடையிலேருந்து நம்ம கொடுக்கப்படுற வாழை தோட்டத்துக்கு எந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் அடிக்கிறது கொடுப்பேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டாஃப், அதாவது ஹெக்ஸோகோனசோல் 5% ஈசி அந்த மருந்தும் ப்ளஸ் நீங்கள் மாங்கோ செப் மற்றும் கார்பன்டெசிம் கலந்த மருந்துமே கொடுத்துக்கலாம். அதாவது சாஃப், யூபிஎல் சாஃப், நம்ம இப்போ சொல்கிற கம்பெனி நீங்கள் பார்க்க வேணாம். எந்த மருந்து நமக்கு ஹெக்ஸோகோனல் மற்றும் கார்பன்டெசிம் மற்றும் மாங்கோசோப் கலந்த ஃபங்கிசைடு இருக்கிற தைலத்தை தாங்க நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். 16 லிட்டர் பம்புக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணுன்னா, காண்டாஃப், அதாவது ஹெக்ஸோகோனல் 5% சொல்கிற அந்த மருந்து நீங்கள் 40 மில்லி ஒரு பம்புக்கு சேர்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு கார்பன்டெசிம் மற்றும் மாங்கோசோப் கலந்த சாஃப், யூபிஎல் சாஃபாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு பவர்ஸ்டின் பொடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு பம்புக்கு 20 கிராம் லெவல் நீங்கள் கரைச்சி கலக்கி அதை பின்னர் நீங்கள் பம்பில் அந்த கரைசலை ஊற்றி வேப்பெண்ணெய் சேர்க்க முடிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கலாம். அதே போல் உங்களுக்கு மோனோகட்டம்போஸ் இந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் நீங்கள் சேர்க்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு 30 மில்லி கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டு, இலை உறிஞ்சிற பூச்சி, இந்த மாதிரிப்பட்ட புழுக்கள், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் அதில் நீக்கப்படுங்க. இதற்கு கூட உங்களுக்கு வேப்பெண்ணெய் சேர்க்குறதுக்கு ஆசைகள் இருந்ததுன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக. அது இல்லாமல் சில கடைகளில் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, மோனோகட்டம்போஸ் அந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எக்காலக்ஸ், சிம்பஸ், கராத் இந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் உங்களுக்கு வண்டு இருந்தாலோ, புழு இருந்தாலோ, இல்லைனா சார் உறிஞ்சிற பூச்சிகள் இருந்தாலோ தாங்க கண்டிப்பாக அது மாறுமே தவிர, வாடல் நோய், இலைப்புள்ளி நோய்கள் இருந்துன்னா
கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோயை மாற்றினா நம்ம இப்போ சொன்ன இந்த மருந்தை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணால் மட்டும்தாங்க கண்டிப்பாக நடக்கும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கரிம எண்ணெய் வந்து 1% அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லி, அதாவது பூஞ்சைக்கொல்லியில் வந்து ஏதாவது ஒன்று வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூச்சிக்கொல்லி இல்லைங்க, பூஞ்சைக்கொல்லி ஃபங்கிசைடு சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் சிஸ்டமிக் இல்லைன்னா நீங்கள் ஃபங்கிசைடு சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோபிகோனாசல், ஹார்மன்டெசிம், மாங்கோசப் கலந்த கலவை, இல்லைன்னா உங்களுக்கு ஹார்மன்டெசிம் மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு மாங்கசப்பம் மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா ட்ரெப்ளோக்சிலிப்ரோபின் அந்த மாதிரிப்பட்டது, டெபுகோனாசல் இந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் எல்லாமே வந்து பூஞ்சானத்துக்குள்ளதாங்க, ஃபங்கிசைடுக்குள்ளதாங்க. இந்த மாதிரிப்பட்ட தைலங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு 5லேருந்து 7 நாள் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியாது. 1 வீக்கு கழியும் போது உங்களுக்கான ரிசல்ட் வந்து அடுத்த இலைகள் வந்து உதிராமல் நீட்டாக வந்து இலை புள்ளிகள் நோயிலிருந்து மாறி உங்களுக்கு வாடல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து மாறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இதே போல் எனக்கு வந்து கிளியரான, அதாவது தண்டில் வந்து இலை புள்ளி நோய்கள் எனக்கு இலைகளில் இல்லை, தண்டுகள் வந்து டெம்பராக தான் இருக்குது, ஆனால் வந்து சின்னதாக வந்து நான் ஏதாவது இயற்கை மூலம் நான் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சுண்ணாம்பு கரைசல் மற்றும் துருசு, அதாவது ப்ளூ காப்பர், அதாவது காப்பர், அந்த ரெண்டுமே வந்து சேர்த்து நீங்கள் மூட்டில் வந்து கரைசலாக வந்து ஊற்றினாலுமே வந்து உங்களுக்கு இந்த வாடல் நோயிலேருந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தலாங்க.